ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி அதிர்ச்சியில் அமித்ஷா. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிதாக ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதாவது செங்கோட்டையனுக்கு எதிராகவும் அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சமீபத்திலே நமது செங்கோட்டையர்கள் அதிமுகவில் இருந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என போர்க்குடி தூக்கிய விஷயங்களை நம்ம அனைவருக்கும் அதே போல உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவை சந்தித்து வந்தார். அந்த அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுடைய மொத்த ஆதரவையும் குறைக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்த்தார். அதாவது ஈரோட்டில் மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு ஆதரவு என்பது இருக்கே தவிர மற்ற கொங்கு மாவட்டங்களிலே செங்கோட்டையனுக்கு சுத்தமாக ஆதரவுகளே கிடையாதாம். அதை பூராம் ஈரோட்டையே குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அப்படித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி செய்துவிருக்கும் சம்பவம் என்பது பலருடைய கவனத்தை பெற்று அன்று ஜெயலலிதா அம்மா இருந்தபோது எப்படி ஸ்கேண்டில் செய்தார்களோ அதற்கும் சற்றும் குறையாமல் எடப்பாடி இந்த விஷயங்களை புறம் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். டெல்லியில் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்த நேரத்திலே ஈரோட்டின் மிக முக்கிய அதிமுக பிரமுகர்களை சென்னைக்கு வரவழைத்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது பலரும் தங்களது ஆதரவுகள் உங்களுக்கு தான் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செங்கோட்டையன் பஞ்சாயத்து பேசும் நேரம் அவரது தொகுதியிலிருந்தே நிர்வாகிகள் அழைத்து பேசியது மிகப்பெரிய கவனம் என்பது பெற்றிருக்கிறது. அதேபோல் செங்கோட்டையனுக்கு ஈரோட்டை தாண்டி பெரிதாக செல்வாக்குகள் கிடையாது. தினமும் 10,000 பேரை சந்திப்பதாக சொல்வது ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தானா வந்த கூட்டம் இல்லை, திரட்டி வந்த கூட்டம். மொத்தத்தில் எடப்பாடி இந்த அதிரடி ஆக்ஷனானது செங்கோட்டையனை நிஜமாகவே ஆடிப்போக வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கட்சியை தன்னுடைய கைக்குள் கொண்டு வர செங்கோட்டையன் முயற்சித்தாலும் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னே கூட சொல்லலாம். தன்னுடைய தளபதிகளை எடப்பாடி ஹேண்டில் செய்வதை போல செங்கோட்டையனால் ஹேண்டில் செய்ய முடியாது. எடப்பாடி அரசியல் அதிரடியானது, செங்கோட்டையனது அரசியல் மென்மையானது. செங்கோட்டையன் மீது எடுத்த ஆக்ஷனை தங்கமணி வேலுமணி மீது எடப்பாடி எடுக்க முடியாது. தொகுதியில் செல்வாக்குகளை அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிந்துவிட முடியாது. செங்கோட்டையனை டெல்லிக்கு சென்றுதான் புலம்ப வேண்டி இருக்கிறது. பிரச்சனை இன்னும் வலுவாகும் போது செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி நீக்குவார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை வளைத்து எடப்பாடி பழனிசாமி எனவே இது செங்கோட்டையனுக்கு தரும் பதிலாக தெரிகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். செல்வதெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னாலும் கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் உறுதிப்படுத்த கிடையாது. இப்போது அதிமுக தான் தனி மெஜாரிட்டி பெறும் என்ற நம்பிக்கை தெரிய வந்திருக்கிறது. அதாவது பிஜேபியை கணக்கிலே எடப்பாடி பழனிசாமி வைக்கவில்லையா. செங்கோட்டையன் ஒன்றிணைந்து அதிமுகவை மாற்றுகிறாரோ இல்லையோ பாஜக உறவை எடப்பாடி பழனிசாமி உடைத்து விடுவார் அப்படிங்கிற தகவல் மட்டும் தற்சமயம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது செங்கோட்டையர்கள் ஒரு புறத்திலே 10,000 பேரை சந்திக்கிறார், 20,000 பேரை சந்திக்கிறார் என பொய்யான செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியோ செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களை புறம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தரக்கூடிய வேலைப்பாடுகளை நேரடியாகவே களம் இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி செங்கோட்டையனுக்கும் அமித்ஷாவுக்கும் அதிரடியாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.